ஸோ ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்ததுக்கு அப்புறமா we were expecting that you would do multiple films, நிறைய படங்கள்ல வரப்போறாங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பண்ணல அப்படி. you were very particular, very choosy with films. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? சோம்பேறித்தனம் மேபி. நான் என்ன பார்க்க விரும்புகிறேன் அதுதான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் அது எனக்கு பார்க்கணுன்னா அது நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி படங்கள் எனக்கு கிடைக்கும்னா நான் பண்ணுவேன். நீங்க கண்ணை ரொம்ப பிளிங்க் ஃபாஸ்டா பிளிங்க் பண்ணவே மாட்டீங்களாம். உங்களோட விஷன் அப்படி ஒரு பயங்கரமான கழுகு பார்வையா இருக்கும். கண்ணால பல விஷயங்களை கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க சார். ஓ தேங்க் யூ. Yeah. எனக்கே தெரியல. நிஜமா? Really? You haven't realized this? இதுவரை அவங்க கேட்டாங்க இது மாதிரி is it like a thing that you do it வாண்டடா பண்ணுவீங்களா? because for movies கேக்குறீங்களா? Yeah, okay, movies. movies depend on the director. அவர் சொன்ன மாதிரி இப்போ நான் யோகி பாபு அவர் கூட நெல்சன் டாக்டர் பண்ணாரு. he wanted a deadpan face. Yeah. So it falls on the director. அவருக்கு எப்படி தேவை இருக்கும். It's not about என்னோட உங்களோடது இல்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ. so இந்த கேரக்டர் யூ ப்ளே கொஞ்சம் பரபரா இருந்தா you will not keep that flat face. Okay, brilliant. Okay, so another main backbone அப்படினா இந்த படத்துக்கு வந்து ரஹ்மான் சார். everybody will have some special memory related to him. ஏதோ ஒரு வகையில பயங்கரமான ஒரு சிடியை வந்து திருப்பி தேடி போய் வாங்கின கதையா இருக்கலாம், இல்ல ஒரே பாட்டை திருப்பி ரிப்பீட்டடா கேட்ட ஒரு மெமரியா இருக்கலாம். ஸோ அது மாதிரி ARR and my favorite memory அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னா it will be nice. We'll start with you. Everybody has the relationship with music. ஹார்ட் பிரேக் ஆகட்டும் இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் பிகாஸ் 90s கிட்ஸ் அவர் முதல் படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். ஸோ அதில் வந்து இன்டர்வியூட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த இன்டர்வியூட்ஸ் பற்றி, அந்த ராகாஸ் பற்றி அதெல்லாம். ஸோ அது எனக்கு என்னோட அப்பா கூட இருக்கிற அந்த ஒரு மெமரி. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அம்மா இது பாரு, இது மிஷ்ரித், யமன், இது தோடி, இது ஜாருகேஷ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த மியூசிக் வந்து அங்கிருந்து வந்தது. அதுக்கப்புறம் MSV அதெல்லாம் கூட அவர் சொல்லி கொடுத்தாரு. பட் இப்போ நம்ம இந்த விஷயம் பற்றி பேசுறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ். ஸோ நீங்களே 2 சிச்சுவேஷன் சொல்லிட்டீங்க, ஹார்ட் பிரேக் அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹார்ட் பிரேக்காக இருக்கிறப்போ ப்ரோக்கன் ஹார்ட்டோட நீங்கள் வந்து கேட்குற ஒரு ARR சாங்னா அது என்னவா இருக்கும்? இல்லையா, அப்போ வந்து நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கணும் ஆனா கிடைக்கல அந்த மாதிரி. ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஹர்ட் தோஸ் சாங்ஸ். லைக் உயிரே would have been at that time song. Go to like, song I wanted during something like this ஆனா கிடைக்கல அந்த மாதிரி. So yeah, உயிரே was one of them. அப்புறம் வெள்ளை பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay, and there are so many songs. மேம் நீங்க சொல்லுங்க. ARR and my favorite memory. எனக்கு ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ரொம்ப கேட்ட சாங் என்ன விலையே நிறைய கேட்பேன். அது ஆக்சுவலி அந்த டைம்ல வேற தியேட்டர் போறது தானே பழக்கமே இருந்துச்சு, வேற அவுட்டிங்கே இல்லை. இன்னைக்கு அவ்வளோ இது இருக்கு. ஸோ அங்கே போய் ரஹ்மான் சார் பாட்டு அந்த இனிஷியலாக அந்த படம்லாம் கேட்கும்போது, அதான் அந்த டைம் காலேஜ் லவ் எல்லாம் இருக்கும்போது அந்த அப்படியே என்ன வெளி சாங் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆரோ மாதிரி அம்பு விடுற மாதிரி இருந்துச்சு அந்த சாங். இப்போ வரைக்கும்